பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக நீங்கள் இருக்கிற போது, ஆண்டவருடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை, மகிமையுள்ள ஊழியத்தை நீங்கள் செய்கிற போது உங்களுக்கு தடைகள் வரும், விரோதமாக எழும்புவார்கள், சபிப்பார்கள். எதை குறித்து கவலைப்படாதீங்க. எங்கள் அப்பாவுக்கே அந்த நிலைமை. பரவாயில்ல, இன்னும் நான் எத்தனை பாடுகள் வந்தாலும் என் இயேசுவுக்காக நான் சகிப்பேன், என் தேவனுக்காக நான் ஓடுவேன், என்னை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பேன், அவரே என் செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் என் அப்பா இயேசுவுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்வதை நான் முழு மூச்சோடு கையிலே எடுத்துக்கொண்டு நடப்பேனே தவிர இந்த பூமியிலே மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை நான் வாழ்கிறவன் அல்ல, என்னை அழைத்தவருக்கு பிடித்த வாழ்க்கை நான் வாழ போறேன்னு சொல்லி கம்பீரத்தோடு கையில் வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு சத்தியமுள்ள அந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் பேசுகிற போது அவரே உங்களுக்கு ஜீவனாய் இருந்து உங்களை தப்புவித்து ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர். ஆமென்.